Hello friends, welcome to Art of Samayal. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் பட்டன் அமுத்துங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட வாட்ஸ் குக்கிங் சேலஞ்சோட 31வது கொஸ்டினுக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப சந்தோஷம். கரெக்ட், பொட்டுக்கடலை மாவு முறுக்கு. இப்போ இந்த பொட்டுக்கடலை மாவு முறுக்கு செய்யறது எப்படின்ட்டு வாங்க வீடியோவில் பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம செய்ய போகிறது பொட்டுக்கடலை மாவு முறுக்கு. முறுக்குனாவே ஊற வச்சு அரைச்சி பண்ணுற ஒரு மெத்தடு, இல்லைன்னா மில்லில் கொடுத்து அரைச்சி பண்ணுறது. இதை ரெண்டுமே இல்லாமல் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஈஸியாக பண்ணக்கூடிய பொட்டுக்கடலை மாவு முறுக்கு. இந்த பொட்டுக்கடலை மாவு முறுக்கு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். பச்சரிசி மாவு 1 கப், பொட்டுக்கடலை மாவு 1/4 கப், பொரிக்க தேவையான அளவு எண்ணெய், பட்டர் 1 டீஸ்பூன், எள்ளு 1 டீஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ப, தண்ணி தேவைக்கேற்ப, பெருங்காய பவுடர் 1/4 டீஸ்பூன். இதுதான் பொட்டுக்கடலை மாவு முறுக்கு செய்ய தேவையான பொருள். இப்போ இந்த மாவெல்லாம் நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி பிசையணும். அதுக்கு ரெடி பண்ணலாம். மாவு பிசையறதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதுல நம்ம எடுத்து வச்ச இந்த பச்சரிசி மாவு, அடுத்து பொட்டுக்கடலை மாவு 1 கப் எடுத்தீங்கன்னா 1/4 கப் பொட்டுக்கடலை மாவு. எந்த கப்ல அரிசி மாவு எடுக்கிறீங்களோ அதுல 1க்கு 1/4 பொட்டுக்கடலை மாவு எடுக்கணும். அடுத்து நம்ம எள்ளு இதுல போட்டுக்கலாம். இந்த எள்ளையும் போட்டாச்சு. எள்ளு இல்லை அப்படின்னா நம்ம ஜீரகத்தை 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். அடுத்து பெருங்காய பவுடர், அடுத்து பட்டர், உப்பு தேவைக்கேற்ப. இதெல்லாம் போட்டாச்சு. நம்ம நல்லா கையில ஃபர்ஸ்ட் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பொட்டுக்கடலை நல்லா மிக்சியில பவுடர் பண்ணிட்டு சலிச்சுக்கோங்க. அதுல சில சமயம் அந்த குருணை மாதிரி இருக்கும், அந்த மாதிரி வேண்டாம். நல்லா மாவா பவுடர் பண்ணிட்டு சலிச்சுக்கோங்க. முறுக்குலேயே நிறைய வெரைட்டி இருக்கு. பொட்டுக்கடலையில பண்ணலாம், உளுத்தம்பருப்புல பண்ணலாம், பாசிப்பருப்புல பண்ணலாம், கடலை மாவுல பண்ணலாம். இது ஒரு ஈஸியான செய்யக்கூடிய ஒரு மெத்தட். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இனி நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு இந்த மாவை பிசைஞ்சுக்கணும். தண்ணி ஃபர்ஸ்ட் எடுத்துமே நிறைய ஊற்றணும்னா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி தெளித்து மாவு பிசைச்சு. அதே மாதிரி மாவு நீங்கள் ஒரே டைமில், இப்போ முறுக்கு நிறைய செய்கிறதா இருந்துச்சுன்னா ஒரே டைமில் ஃபுல்லாக பிசைஞ்சிடாதீங்க. பாதி அளவு பிசைஞ்சிட்டு அது செஞ்சு முடிச்சுட்டு அப்புறம் மீதி பாதி பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம 1 டம்ளர் கொஞ்சமாக எடுத்ததுனால பரவாயில்ல. இதே இப்போ 1 கிலோ 2 கிலோ செய்கிறதா இருந்துச்சுன்னா பாதி பாதி. ஏன்னா மாவு ரொம்ப நேரம் பிசைஞ்சு வைக்க வேண்டாம், புளிப்புத்தன்மை வந்துடும். அதனால் 1/2 கிலோ செஞ்சுட்டு அப்புறம் மீதி 1/2 கிலோ செய்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். இந்த முறுக்கு இடியாப்ப மாவில் செஞ்சாலும் நல்லா சாஃப்டாக இருக்கும். நார்மல் பச்சரிசி மாவில், வீட்டில் எந்த பச்சரிசி மாவு இருக்கோ அதில் பண்ணால் நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்ம அதுக்காக தனியாக ஒன்றும் பண்ண தேவையில்லை. மாவு பிசைஞ்சால் கையில் ஒட்டாமல் வரணும், அந்த அளவுக்கு இருக்கும். இப்போ உங்களுக்கு இதில் காரம் வேணும்னா ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. வெறுமனேவும் நல்லா இருக்கும். காரம் வேணும் அப்படின்னா அதுக்கு 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு. இன்னைக்கு நம்ம போடல மிளகாத்தூள். இப்போ இந்த மாதிரி பிசைஞ்சாச்சு. இனி நம்ம இதை முறுக்கு பிழியறதுக்கு ரெடி பண்ணலாம். இப்போ நம்ம முறுக்கு சுடுறதுக்கு ஒரு வானல் எடுத்துக்கலாம். அடுப்பை வச்சுட்டேன். இப்போ இந்த வானல் நல்லா சூடாயிடுச்சு. பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றியாச்சு, அது சூடாகட்டும். அதுக்குள்ளே நம்ம முறுக்கச்சு எடுத்துட்டு அதில் எந்த டிசைன் வேணுமோ அந்த அச்சு பிளேட்டை இதில் போட்டுக்கோங்க. இப்போ இதில் போட்டாச்சு. நான் இன்றைக்கி ஸ்டார் இது போட்டிருக்கேன். அப்புறம் இந்த பிசைஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, இந்த மாவை சின்னதாக இந்த அச்சில் போட்டுடணும். போட்டுட்டு இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா டைட்டாக மூடிக்கலாம். இப்போ எண்ணெய் நம்ம சூடாயிடுச்சான்னு பார்க்கலாம். கொஞ்சமாக எடுத்து மாவை இதில் போட்டுக்கணும். பாருங்க, போட்டதும் மேலே வரணும். இப்போ அடுப்பை மீடியத்தில் வச்சுக்கலாம். இப்போ இது மெல்லமாக நம்ம இப்படி சுற்றி விட்டு பிழியணும். உங்களுக்கு நேராக புளிய முடியலைன்னா ஒரு பிளேட்டில் புளிஞ்சு வச்சுட்டு கையில் எடுத்து போட்டுக்கலாம். நேரடியாக புளிய முடியலைன்னா, ஏன்னா ஆவி அடிக்கும் இல்லையா. போட்டதும் திருப்பி விடாதீங்க. ஒரு 2 நிமிஷம் கழிச்சுட்டு திருப்பி விடணும். இப்போ இது மெல்லமாக நம்ம திருப்பி விடலாம்.
மோஸ்ட்லி எல்லா வீட்லேயும் பச்சரிசி மாவு இடியாப்பத்துக்கு அப்புறம் கொழுக்கட்டைக்கு இந்த மாதிரிலாம் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருப்போம். இல்லை மாவே ரெடிமேடாக வாங்கி வச்சுருப்போம். பொட்டுக்கல்லையும் இருக்கும். சீக்கிரமாகவும் பண்ணலாம். இந்த இது மாவு பிசைஞ்சு உடனே 10-15 நிமிஷத்தில் இது ரெடி பண்ணிக்கலாம். ரெடியாக இருந்துச்சுன்னா மாவெல்லாம் இந்த எண்ணெயோட சவுண்டு அடங்கிடுச்சுன்னா ரெடி ஆயிடுச்சுன்னா இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை எடுத்துடலாம். எண்ணெய் நல்லா வடிஞ்சிடுச்சு. நம்ம இதை ஒரு பிளேட்டில் போட்டுக்கலாம். அடுத்தது இதே மாதிரி புளிஞ்சிடலாம். இப்போ நம்மளோட பொட்டுக்கடலை மாவு முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. சீக்கிரமா பண்ணியாச்சு. வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே பண்ணக்கூடியது. இப்போ நம்மளோட முறுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? பாருங்க, தொட்டாவே உடஞ்சிருச்சு. அப்படி நல்ல கிறிஸ்பா மொறு நல்ல சாஃப்டா குழந்தைங்க கூட நல்லா விரும்பி சாப்பிடலாம். முறுக்குன்னா ஹார்டா இருக்கும்னு பயப்பட தேவையில்லை. இந்த முறுக்கு நல்லா சாஃப்டா டேஸ்டா இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு உங்களோட வேல்யூபிள் கமெண்ட் எங்களுக்கு சொல்லுங்க. தீபாவளியை சந்தோஷமா சேஃபா கொண்டாடுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.